காய்ஸ் ரொம்ப நாளாச்சு மோட்டோ விளாகிங்லாம் பண்ணி இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா ஈஷா லைட் ஷோ பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். யாரெல்லாம் போக போறோம்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷு வேற. நாங்க பாத்தீங்கன்னா விஷு நேற்று கொண்டாடியாச்சு, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நேற்று கொண்டாடிட்டோம். நேற்று நான் வந்து லீவ் எடுத்துட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எங்க சின்னக்கா கூப்பிட்டு வா வந்து ஈஷா லைட் ஷோ பார்க்க போலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணி வரைக்கும் வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி இப்போ வந்தாச்சு, குளிச்சு ரெடியாகி இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். யாரெல்லாம் போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்க அண்ணி தர்ணிகா, அப்புறம் எங்க சின்னக்கா, அப்புறம் எங்க அம்மா, என் தம்பி, 3 பேரு மொத்தம் இவ்வளவு பேர் போறோம். எங்க அண்ணியும் அக்கா தர்ணிகா வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நானும் அம்மா குழு முன்னாடி போயிட்டு இருக்கோம் கைஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து நான் லைட் ஷோ பார்க்க போறேன் ஈசால. நீங்க எத்தனை வாட்டிக்கு போயிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணல சொல்லிடுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:33 ஆயிடுச்சு கைஸ். நம்ம போய்கிட்டே இருக்கோம், ஏன் போகணும். அம்மாவுக்கு வேற உட்காரவே முடியல, ஒன் சைடு. ரொம்ப நாள் அம்மா வண்டியில போன பழக்கம் கிடையாது இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உட்காரவே முடியல. அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கேன், நான் ஸ்பீடு போகல. நம்ம ஆர்எஸ்புரம் பேக் சைடு, நம்ம ஆர்எஸ்புரம் கிடையாது, நம்ம என்னது வீரக்கர்லா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி வழியாக தான் போக போகிறோம். அப்படிதான் போயிட்டு இருக்கோம். கிளைமேட்டும் நல்லா தான் இருக்கு. அங்கே போகிறதுக்குள்ளேயும் எப்படியோ ஒரு 6 மணி எல்லாம் ஆயிரும்னு நினைக்கிறேன் கைஸ். அப்புறம் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்து என்ன நினச்சோம்னா இங்கே வெள்ளகிரி கோயிலுக்கு போகலான்னு நினச்சோம். டைம் இருந்தால் கண்டிப்பாக அங்கே போவோம். 6 மணிக்கு மேலே ஆகிட்டாங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. வாங்க அங்கே போய் பார்ப்போம். இவங்க வருவாங்களான்னு தெரியல. அவ்வளோ தூரம்லாம் பக்கத்துல தான், அவங்களுக்கு அது ரொம்ப தூரம். பார்ப்போம், அங்கே போயிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு மோட்டோ விளாகிங் என்ன சொல்றது, பேசவே வர மாட்டேங்குது கைஸ். கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் ஊருக்கு அங்கே இங்கன்னு ரொம்ப பிஸி. அதனால தான் மோட்டோ விளாகிங் எடுக்க முடியல. எதுவும் ஸ்டோரி போடுறது இல்லை. எப்பயாவது விளாக் எடுத்து அதை அப்படியே போட்டு போயிடுறேன். கண்டினியூஸா எதுவுமே பண்ண முடியறது இல்லை கைஸ், ஏன்னு தெரியல. ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வீடியோ போடணும்னு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மாசம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் போடுறதே கிடையாது. நம்ம கண்டினியூஸா போட்டாதான் ஏதாவது வந்து ஃபாலோவர்ஸ் யாராவது வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது மாதிரி எதுவுமே பண்றது இல்லை கைஸ். ரெகுலரா பண்ணலாம் கூட பரவாயில்ல கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 17 Pro Max பார்க்க போனேன் கைஸ். போய் பார்த்துட்டு வந்தேன். நேற்று எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, ஆனால் இஎம்ஐ ஜாஸ்தியா இருக்கு கைஸ். 6,000 ரூபா, 6,221 ரூபா வருது மாசம். அதனால நம்மளால அது வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கைஸ். கண்டிப்பா ஒரு நாள் வாங்குவேன். 17 எடுக்கிறேன்னா 18 எடுக்கிறேன்னு தெரியல, பார்க்கலாம். எடுத்தா சந்தோஷமா தான் இருக்கும். அதை எடுத்தாச்சு வீடியோ போடுவேனான்னு யோசிச்சீங்கன்னா தெரியல கைஸ். என் ஃப்ரெண்டு சொன்னான், மாப்பிள்ள இது எடுத்தாச்சும் வீடியோ போடுறான், ஐபோன் வேணும்னு சொன்னேன். ஐபோன் வாங்கினேன் கைஸ். நான் இப்போ ஐபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் அதை எடுக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ இதுதான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஐபோன் எடுத்தா நம்ம ரெகுலரா வீடியோ போடலாம்டா மாப்பிள்ள அப்படி இப்படின்னு. அதை எடுத்ததுக்கப்புறம் வீடியோ போடுறதில்ல, ஒன்றும் போடுறதில்லை. அப்புறம் சொல்லிட்டு இருந்தேன் மைக்கு வாங்கினா வீடியோ போட்டுடலாம்டா மாப்பிள்ளன்னு. மைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் வீடியோ போடல. சரி ஃபுட் சேலஞ்சு பண்ணலாம் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் வாங்கினேன். டேபிள் வாங்கினதுக்கு அப்புறம் வீடியோ போட கிடையாது, எதுவுமே பண்றது இல்லை. சும்மா சுத்துறது, இதேதான். சுத்துறதாச்சும் வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தா அதுவும் முடிய மாட்டேங்குது. பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கட்டும். இல்லை நம்ம வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு இருந்தா வேலைக்கே போய் தான் சம்பாதிச்சாகணும், வேற வழி கிடையாது. வழி இருக்கு, வழி நான் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி கைஸ், நான் உங்களுக்கு அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணியும் எங்கள் அக்காவையும் காணோம். நாங்கள் ரொம்ப தூரமாக வந்துட்டோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அம்மா இங்கே இருக்காங்க, வண்டி வருதான்னு பார்த்துட்டு ஓரமாக நிப்பாட்டியிருக்கோம். அவங்கள காணோம். அம்மாவுக்கு வந்து வண்டியில் வந்து உக்காந்துட்டு வரவே முடியல ஒன் சைடில், ஏன்னா அம்மாவுக்கு பழக்கமே கிடையாது வண்டியில் போயிட்டு. அதனால் நிப்பாட்டி தான் போயிட்டுருக்கோம். இனியும் அவங்க வரல, இன்னும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆளையே காணோம் கைஸ். அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை ஏதாவது ஜூஸ் குடிக்கிறதுக்கு நிப்பாட்டிட்டாங்களான்னு தெரில. சரி வரட்டும், வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி எங்கள் அக்காக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி பறந்துக்கிட்டாங்க.
கேமரா வேற கொஞ்சம் கேமரா அந்த மவுண்ட் பண்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸா இருந்துச்சுங்களா. ஓகேவாம்மா? மவுண்ட் பண்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸா இருந்துச்சு. மவுண்ட் பண்றது கொஞ்சம் லூஸா இருந்துச்சு. சரி, அதை ரிமூவ் பண்ணி திருப்பி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அவங்க பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி போயிட்டாங்க, என்ன கவனிக்கவே கிடையாது. கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல, முன்னாடி போயிட்டாங்க. இப்ப நம்ம அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம் கைஸ். இந்த இடத்துல ஒரு ஸ்டோரி இருக்கு கைஸ். என்னன்னா, மனோஜ், ருத்ரேஷ் ஒரு டைம் பாத்தீங்கன்னா, இது சொல்லியிருக்கானா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு டைம் பாத்தீங்கன்னா டாமினார் வந்து ரெடி பண்ணிட்டு அன்னைக்குதான் சேஞ்ச் பாக்கெட் இன்ஜின் எல்லாம் மாத்திட்டு ஒரு 4 மணிக்கு இருக்கும். மனோஜ் ஒரு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் சரி வாடா ஈஸியா போலான்னு சொல்லிட்டு நாங்க 3 பேரும் பிளான் பண்ணிட்டோம். பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம் கைஸ். இந்த ஸ்ட்ரெயிட் ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். ஸ்பீடு தான் இல்லைன்னு சொல்ல கிடையாது, நாங்க ஸ்பீடா போயிட்டு இருக்கோம். நான் முன்னாடி வந்துட்டேன், மனோஜ்ல ஒரு பேசி பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல கைஸ் ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்கு பாத்தீங்களா, இதுல போயிட்டு இருக்கோம். செம்ம ஸ்பீடு மனோஜ். இந்த ஆப்போசிட்ல ரோட்ல ஏறி வந்துட்டான், ரைட்ல ஏறிட்டான். ரைட்ல ஏறிட்டு பாத்தீங்கன்னா இங்க ஒரு போர்டு தெரிவித்து பாருங்க, என் வண்டி விழுந்து படிப்பேன். அவன் அடிச்ச வண்டி பாத்தீங்கன்னா இங்க வந்து விழுந்துருச்சு. மனோஜ் இங்க தான்டா விழுந்தா, இங்க அடிச்சிருச்சுடா பைக்கு. இங்க அடிச்சிருந்தா அந்த வண்டி இருக்குல்ல, அவங்க போய் விழுந்துட்டான். இங்க வந்து விழுந்துட்டான் கைஸ் மனோஜ். ஆமா, சரியான ஆக்சிடென்ட் கைஸ், மறக்கவே முடியாது இந்த இடத்த. அன்னைக்குதான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வந்த ஒரு ஜாலியா வந்ததுதான். வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு கைஸ். ஆப்போசிட்ல வந்து ஒரு அப்பாவும் பையனும், இங்க வந்து இவன் மட்டும்தான், இவன் சைட்ல இவன் மட்டும்தான். இவன் வந்து ஆப்போசிட்ல வந்து அவங்க இடிச்சிட்டான். இடிச்சு அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆள்காரமேத்து ஆள்காரமேத்துடா இடிச்சு அவருமே நல்ல வண்டியில இடிச்சு பாத்தீங்கன்னா மனோஜுக்கு அவ்வளவுக்கு பெருசா எதுவும் காயம் இல்ல, ஆப்போசிட்ல இருந்தவங்களுக்கு தான் ரொம்ப காயமானுச்சு கைஸ். ஆப்போசிட்ல வந்தவங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு, கை கால்லாம் உடஞ்சிருச்சு. மனோஜுக்கெல்லாம் எதுவுமே ஆக கிடையாது, மேல உடம்புல மட்டும் சராய்ப்பு காயம் மட்டும் ஆனிச்சு, மற்றபடி எதுவும் ஆகல. இந்த இடம் வந்தா மனோஜோட ஊர் ஞாபகம் வருதா இல்லையோ, ஆனா அந்த ஞாபகம் தான் வரும். அந்த அந்த தருணத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சேட் ஆயிட்டேன் நான் கைஸ். கிட்டத்தட்ட 1 மாசமா மனோஜ் பாத்துக்கிட்டே விளையாண்டா, மனோஜ் கூடயே இருந்து அது சொல்லவே முடியாது, மறக்கவே முடியாது அந்த ஞாபகம். ஐயோ அன்னைக்கு அவன் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் கிளிப்பு போட மாட்டான். ஏன்னா அவன் கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால அவன் தலை கொஞ்சம் பெருசா இருக்குமா, அந்த கிளிப்பு போடும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, கிளிப் ஆல்ரெடி லூஸ் கொடுத்துருப்பாங்க, லூஸ் இந்த டைட் பண்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. அவன் அந்த லூஸ் பண்ணலாட்டுக்கு அப்ப எல்லாம் என்ன பண்ணுவான்னா அந்த கிளிப்பு போடாமலே விட்டுருவான். கிளிப்பு போடவே மாட்டாங்க, கிளிப்பு போடாமலே விட்டுருவான். ஏன்னு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கிளிப்பு போட்டா கழுத்து இருக்குதுடா அது இதுன்னு சொல்லுவானா. அதனால அன்னைக்கு பாத்தீங்கன்னா நானும் கிளிப்பு போட்டு விட்டேன். என்ன தோணுச்சா ஏன் தோணுச்சுன்னு தெரியல, கிளிப்பு திடீர்னு பாத்தீங்கன்னா கிளிப்பு போட்டுதான் நீ வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கிளிப்பு போட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்தது இல்ல. அப்படி அந்த கிளிப்பு போடலன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு மனோஜுக்கு ஏதாவது தலையில அடிபட்டிருக்கும், ஏதாவது ஒன்று ஆயிருக்கும், செம்மையா அடி இருக்கு. ஹெல்மெட் பாத்தீங்கன்னா ஓட்ட ஏச்சு அந்த ஹெல்மெட் அப்படியே உடஞ்சிருச்சு, கிராக் ஆயிடுச்சு. இது வேக ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுவே பாத்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி உள்ள போயிருச்சு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு கைஸ். சரி கைஸ், நான் அப்படியே போற வழியில உங்களுக்கு அப்படியே கன்வே பண்றேன் கைஸ். ஃபைனலா கண்டுபிடிச்சிட்டோம், இவங்க இங்கதான் போயிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க 3 பேர் ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க போறீங்க? போன சார்ஜ் இட்டு வச்சுக்கணும், சாய குடிக்க அவங்க நிறுத்து. അമ്മന്റെ കയ്യില് നിറയെ പൈസ ഉണ്ട് തോന്നിട്ടാ, അമ്മന്റെ കയ്യില് 100 ரூபாய். கைஸ் நம்ம அப்படியே பாத்தீங்கன்னா ஈசா பக்கம் வந்தாச்சு.
ഈ ഹോട്ടലിൽ ഓർമ്മ ഇവിടെ ചായ ഇല്ലല്ലോ ഗൈസ്. அண்ணா ஒண்ணு கடிச்சிட்டு இருக்காரு. சாயக்கடை சாயக்கடை கைஸ். நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ஈசா பக்கம் வந்தாச்சு. ஈசா போடுற ரோட்டுக்குள்ள ஏறப்படுறோம் கைஸ். பஸ் போலீஸ் நிற்கிறாங்க கைஸ். நம்ம அப்படியே ஏரியாச்சு கைஸ். இங்க ஒரு சாமியார் இருக்கா கைஸ். கைஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஈசாக்கு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஈசா ரோட்டுக்குள்ள ஏறிட்டோம். டீ குடிக்கணும். அம்மா ரொம்ப நேரமா சொல்றாங்க தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கணும்னு. அதனால இப்ப தண்ணி குடிக்கிறது இல்லை, டீ ஃபர்ஸ்ட் குடிக்கலாம். ஈசா ரோடு வந்தாச்சு. டீ கடை இருக்காச்சு. நிக்கு சாடல கைஸ். பாருங்க கைஸ். கைஸ் எங்க அண்ணி வந்து என் கூட பேச மாட்டாங்க கைஸ். எனக்கும் எங்க அண்ணிக்கு சண்டை சண்டை கைஸ். பேச மாட்டோம் கைஸ். பேச மாட்டோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டீ குடிக்கிறதுக்காக பேக்கரிக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அங்கே 2 பேர் பாருங்க. இவன் பாருங்க சமோசா. டீ அண்ணா டீ அங்கண்ணா சூடெல்லாம் இருக்காதுமா. இந்தாடா கொஞ்சம் இந்த டீ எடுத்து கொடுறோம். இன்னைக்கு டீ வேறெல்லாம் இல்லைம்மா ப்ளீஸ். நாங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கண்ணி பண்ணுறேன். நான் காஃபி தான் சொல்கிறேன், சாப்பிட்றதுக்கு எதுவும் சொல்லலை. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ணி கொஞ்சம் மூஞ்சி தூங்கி தான் போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு வாரம் ஆகும். அது வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. பெரிய ஃப்ளாஷெல்லாம் இல்லை. இது அண்ணியோட ஜெராக்ஸு. அவங்க அப்படி தான் இப்போ டீ குடிக்க கேட்கலன்னு சொல்லி சண்டை போட்டாங்க. அவங்க வந்து அங்கே இருக்காங்க. அண்ணியோட ஜெராக்ஸ். ஓகே கைஸ் சாப்பிட்டு கண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ எல்லாம் குடிச்சிட்டு இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். டைமு எத்தனைடா சமயம் எத்தனை 5:30 ஆயிடுச்சு கைஸ். நாங்கள் இப்போ அப்படியே அங்கேருந்து தர்ணியா அதை ஜூஸ்லாம் வாங்கியிருக்கோம். தர்ணியா ஃபஸ்ட் டைம் தானே லைட் ஷோ பார்க்குறது? லைட் ஷோ பார்க்க லைட் ஷோ பார்க்குறது ஃபஸ்ட் தானே? பின்ன யார் கூட? ஓ லைட் ஷோ பார்த்தீங்களா டியூனியா? வந்து அப்போ நான் மட்டும் தான் ஃபஸ்ட்டு நான் மட்டும் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். சரி ஈஷாக்கு போயிருக்கேன். லைட் ஷோ பார்த்ததில்ல. அன்னைக்கு ஒரு நாள் வந்து இவங்க கூட போயப்போ பார்க்க இருந்தேன். அம்மையே கூட்டிட்டு வந்தேன். நம்ம கண்டிப்போம். ஓகே கைஸ் நாங்கள் இப்போ அப்படியே இங்கே கைஸ் நம்ம அப்படியே ஈசா சாமி கிட்ட போக போகிறோம். இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு செம்மையாக இருக்கும் கைஸ். செம்ம ஃபீல் கொடுக்கும். அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கோம். அண்ணி எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அந்த ரோடு? பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்கும். கார் நம்மளுக்கு ஓட்ட தெரியாது. கார் ஓட்ட தெரிஞ்சிச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் கைஸ். காரோட ஃபீலும் வந்து அது எடுத்துக்கலாம். காரோட ஃபீலும் எனக்கு இன்னும் தெரியல கைஸ். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க காரோட ஃபீலே வேற தனி ஃபீல்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் கார் ட்ரை பண்ணவே கிடையாது. ஓட்டி கற்றுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது டச்சு விட்டுருச்சு. எப்படின்னா கிரவுண்டுக்குள்ளே ஓட்டிட்டேன். அந்த மாதிரி வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போனது கிடையாது. கற்றுக் கொடுத்தாங்க. நான் வந்து அது பெருசாக யூஸ் பண்ணிக்கல. அப்போ தெரியல, இப்போ தெரியுது காரு இல்லை, காரு ஏன் கற்றுக்கல அப்படின்னு. ஒரு என்னோட ஃப்ரெண்ட்ஸில் எல்லாருமே ஒருத்தாங்க. மனோஜ் திரேஸ் எல்லாம் அவங்கெல்லாம் செம்மையா கார் ஓட்டுவாங்க கைஸ்.
என் குரூப்ல மொத்தம் 3 பேரு. அந்த 3 பேத்துல கார் ஓட்ட தெரியாததுன்னா நான் மட்டும்தான். கத்துக்கிறோம் காய்ஸ், கத்துக்கிறோம். கார் ஓட்டி கத்துக்கிறோம், சீக்கிரமா கத்துக்கிறோம். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கார் ஓட்டி கத்துக்கிறோம். அப்படியே என் தம்பிக்கும் லைசன்ஸ் போட வைக்கணும் கைஸ். என் தம்பிக்கு வந்து 18 வயசு ஆக போகுது. அதனால கைஸ் அதே மாதிரி ஈசா சிவராத்திரிக்கு நான் வந்ததே இல்லை கைஸ். ஒரு டைம் கூட வந்தது இல்லை. இல்ல நான் ஒரு டைம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். வந்திருக்கேன் ஒரு டைம் வந்திருக்கேன். அது பெருசா எனக்கு வந்து அவ்வளவுக்கு ஞாபகம் இல்லை கைஸ். அதனால போயிட்டே இருக்கிறோம். வேற கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு. எந்தமா காணிக்கணும்? எங்க அக்கா குழந்தை ரொம்ப வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு கைஸ். நம்ம அப்படியே ஈஷா டெம்பிள்குள்ள ஏற போறோம். அந்த ஆர்ச்சுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆர்ச் வந்து நம்ம மோட்டோ விளாகிங்ல வீடியோ எடுக்கிறோம் கைஸ். பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஆர்ச்சு. இந்த ஆர்ச்சுக்குள்ள நம்ம அப்படியே ஏறியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கைஸ் ஈஸா ரொம்ப மோட்டோ விளாக் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, பெரிய ஒரு ஆசை. நம்ம ஆர்எஸ் இல்லை பரவாயில்ல, கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் நம்ம ஆர்எஸ்ல. அது ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஆர்எஸை வந்து எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும் கைஸ். அப்போ யோசிக்கலை, இப்போ யோசிக்கிறேன் என்ன பண்ணுறது. நம்ம சூழ்நிலை அப்படி 2 வண்டி இருந்ததுனால அது கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. அதனால தான் நம்ம அதை வந்து சேல் பண்ணிட்டோம், வேறு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக இப்போ ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் ஐடியா வந்துச்சு, திருப்பி நம்ம அந்த வண்டி எடுத்துடலாமான்னு. பார்க்கலாம், எடுத்தால் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம், டைம் வரணும் கைஸ் அதுக்குன்னு. போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ளே போக முடியுமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். உள்ளே போனால் அந்த இதுக்குள்ளே குளிச்சுட்டு அதுக்கு பாருங்க சிவன் சாமி எப்படி தெரியுறாரு பாருங்க, வேற லெவலில் தெரியுறாரா. தெரியுதுங்களா சிவன் சாமி? உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல கேமராவில், ஆனால் எங்களுக்கு நல்லாவே தெரிகிறது. 2 வீலர் இப்படி தானா? सब्र करो, सब्सक्राइब करो. நிக்கு இருக்கு. இது பிடிக்கடா. அவரை கையில 6 கையிலும் கொடுக்கண்டா. இவரே கையில. எவ்வளோண்ணா? 2 வண்டிண்ணா. நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இது பிடிச்சிக்கோ கைஸ். பில்லு வாங்கியாச்சு. வண்டி வந்து எங்கே பார்க் பண்ணணும்னா தெரியல, எங்கே பார்க் பண்ணணும்னு. பைக் வந்து அங்கிட்டு, பைக் வந்து இங்கிட்டு தான் நிப்பாட்டணும். பாருங்க கைஸ், இன்னைக்கு வந்து அப்பா கார்லாம் பாருங்க என்ன ஸ்பீடாக போகுதுன்னு, சரியான ஸ்பீடு. கூட்டமே இருக்காதுன்னு நினச்சோம், ஆனால் கூட்டம் இருக்கிறது. வந்து கைஸ் ஈசா சாமி தெரியுதா? இறங்கு கைஸ். நம்ம இனி அப்படியே வந்தாச்சு, நம்ம கேமரா உள்ள வைக்க போகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். எல்லாரும் வந்தாச்சு. அங்கே பாருங்க, நீ அழகாக இருக்கன்னு கேட்கணுமா கைஸ்? அழகாக இருக்கான்னு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈசா சாமிக்கிட்ட வந்தேன். ஷேர் பண்ணும், கமெண்ட் பண்ணும், லைக் பண்ணும், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணும். உன்னோட ஐடி சொல்லிடு. அதுக்கப்புறம் மறந்துட்டா. இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கைஸ் இன்னைக்கு சரியான ரஷ்ஷு கைஸ். நாங்கள் எப்போ வந்தாலும் ரஷ்ஷு ஜாஸ்தி தான். இப்போயே ரஷ் ஜாஸ்தியாக தான் இருக்குது. முன்னாடி போயிட்டு இருக்கோம். உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 6:30 மணிக்கு லைட் ஷோவாமா. அதனால் இங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இது பண்ணிடலாம். அங்கே கேட்கலாம், யார்கிட்டயாச்சும் கேட்கலாம். அங்கே போயிட்டு கேட்போம் கைஸ். கிளைமேட் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம சாமி கிட்ட அப்படியே போய்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் உங்கள் பேர் இப்படி நடந்து வராங்க, கொஞ்சம் இப்படி நடந்து போகிறோம். இதுதான் மை மம்மி. அம்மா தொடங்கி அம்மாண்ட கதை கைஸ். அம்மா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க தொடங்கிட்டாங்க. எங்கே போனாலும் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருவாங்க. இந்த மெல்லில் எங்கே போகணுன்ட்டு. அம்மா இங்கிட்டு வா கைஸ். இவங்க வந்து அட்டன்ஸ் சேனலில் தான் வருவாங்க. வீடியோ ஆன் பண்ணால் இப்படி தான் வருவாங்க. எப்படி இவங்க அவங்களோட பாக்கின்னு நினைக்கிறேன், அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, உங்களுக்கெல்லாம் அப்படி தோணுதா? 10 இந்த தீர்த்தாடா கைஸ். நாங்கள் போயிட்டே இருக்கோம் கைஸ். சாமி பாருங்க கைஸ். ஃபஸ்ட் டைம் ஈஸா விளாக் போடுறான்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 6:40 ஆயிடுச்சு. லைட் ஷோ ஆரம்பிக்க போகிறாங்க. நாங்களாம் உட்காந்துருக்கோம், எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கோம். டைம் ஆகிட்டே இருக்குது. கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது கைஸ். உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். இவன் வேறு அவங்களாம் வந்து கேமராவை ஆன் பண்ணாலே போதும் முன்னாடி வந்துடுவான். சரி சொல்லு, என்ன தலை சொல்லியதுக்காக வந்திருக்காங்க கைஸ். ஓ கைஸ், இவங்க கேமராக்குள்ளே வந்தாலே அழகாக இருக்கா. பின்னாடி பார்த்தீங்களா கிளைமேட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ஹாய் சொல்லுங்கள். அதுதான் கைஸ், எங்கள் மம்மி அங்கே உட்காந்துருக்காங்க. எங்கள் மம்மி இப்போதைக்கு வர மாட்டாங்க, அப்புறமேட்டு வருவாங்க. உங்களை காமிக்கிறேன் பாருங்க கைஸ். அவங்க சொல்லவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் இப்படி திரும்பி பார்ப்பாங்க, அதோட போயிடுவாங்க. சரி கைஸ், லைட் ஷோ ஆரம்பிக்கதான் உங்களுக்கு கன்வியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ லைட் ஷோ போட போகிறாங்க. டைம் 7 மணி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ போடுவாங்க, உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். கைஸ் லைட் ஷோ ஆரம்பிக்க போகுது கைஸ். He became utterly still. People saw that he was experiencing dimensions that no one had ever known or able to fathom. His ecstasy and intensity allowed him to transcend his physical form. Witnessing an individual human in union with the cosmos, they call him a yogi, as he was the first one. கைஸ் ஃபைனலாக வந்து லைட் ஷோ முடிஞ்சிருச்சு. இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுதா? செம்மையாக இருந்துச்சு கைஸ். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கைஸ். We are glad to announce that cultural offerings and Adiyogi Divyadarshanam will happen every day at 7 p.m. whenever the Adiyogi premises is open. கலை நிகழ்ச்சிகளும் ஆதியோகி திவ்ய தரிசனமும் ஆதியோகி வளாகம் திறந்திருக்கும்
அனைத்து நாட்களிலும் நடைபெறும். Namaskaram. Those of you who have not visited Dhyanalinga can visit now. Dhyanalinga will remain open until 8 p.m. கைஸ் பார்த்தீங்கன்னா லைட் ஷோ முடிஞ்சிருச்சு. இப்போ நானும் அம்மாவும் போயிட்டுருக்கோம். எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள் கைஸ். செம்ம க்ரௌடு. ரொம்ப நாள் தெரியுதா என்னன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே போகிற வழியில் கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். கைஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். ஹெல்மெட்டை பயந்து வச்சுட்டு போகிறேன். பரவாயில்ல, ஹெல்மெட் இங்கே இருக்குது. இப்போ வெளியே வந்தாச்சு கைஸ். இப்போ டைம் 8 மணி ஆகல கைஸ். 7:43 தான் கைஸ் ஆகிருக்கு. எங்கள் அம்மா பாருங்க எங்கே இருக்காங்க. ஹாய் பிரமா. ஹாய். அம்மா ரெடி ஆயிடுச்சு. அம்மாவுக்கு போகும்போது ஜூஸ் வாங்கி கொடுக்குறோம். இப்போ கிளம்பியாச்சு கைஸ். எவ்வளோ வண்டி இருக்கு பாருங்க, எவ்வளோ க்ரௌடு பாருங்க. தரணிக்கே பாருங்க இங்கே. நோட் பண்ணிக்கலாமா? எதில் பரா எந்த கதை தரா വണ്ടിക്ക് പോണം ഇപ്പഴേ. எப்போ? ഇപ്പൊ ഞാൻ വണ്ടി ஏன் പോണം. எந்த பிரச்சனை പറ്റുള്ളൂ. கைஸ் எங்கள் அம்மாவுக்கு போயே பற்றணும்னு தெரியுது. எங்கள் அம்மா என்கிட்ட கோச்சிங் தருவீங்களா? போகிற வழியில் சரியா இருக்கு கைஸ். போகல என்ன போயிட்டு ஒரு கட்டன் சாய் வாங்கி கொடுத்தா போதும். അതിന്റെ അപ്പരി കൂടെ ഉപ്പുണ്ട് കട്ടിച്ചായി. கைஸ் எங்கள் அம்மாவுக்கு கட்டன் சாயம் இல்லாத கோச்சிருக்கு. கட்டன் சாய் வாங்கி கொடுத்தா மதி. இனி கட்டன் சாயம் எവിടെ கிடைக்கும்? எங்கள் அக்காவுக்கு தெரியாது நம்ம கட்டன் சாயம். சரி ஓகே கைஸ், இந்த மாதிரி இவங்கள்ட்டலாம் பேசக்கூடாது, டென்ஷனாக இருக்கிறவங்கள்ட்ட. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோட்டமேட்டு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். நான், அம்மா, அண்ணி எல்லோரும் வந்திருக்கோம். போயிட்டுருக்கோம் கைஸ். மம்மி இங்கே இருக்காங்க, அண்ணி, அக்கா எல்லாம் அங்கே போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து எல்லாம் மந்தி சாப்பிட்லான்ட்டு இருக்கோம். இனிமேல் இந்த ஹோட்டலுக்கு வருவோம். இந்த ஊஞ்சலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு கிடைக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊஞ்சலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு டைம் கிடச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து இந்த ஊஞ்சலில் உட்காந்து தான் சாப்பிட போகிறோம். பொறுமையாடு முட்டா தரணியாக வந்து எல்லாத்தையும் உடச்சிருவான்னு நினைக்கிறேன். இந்த ஊஞ்சலில் உட்காந்து தான் கைஸ் சாப்பிட போகிறோம். கை வாஷ் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி தான் மந்தி சாப்பிடுவோம் கைஸ். கைஸ் இங்கே நாங்கள் உட்காந்து சாப்பிட போகிறதில்ல கைஸ், ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால அங்கேயே போய் உட்காந்து சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் அங்கே உட்காந்து போய் சாப்பிட போகிறோம் கைஸ். சாப்பிடும்போது உங்களுக்கு கன்வியூ பண்ணுறேன். எல்லோரும் எந்திரிச்சு போயிட்டாங்க பாருங்க. இந்த ஆம்பியன்ஸு சூப்பராக இருக்குது கைஸ். எல்லாம் வந்து மந்தி வந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம் கைஸ். சாப்பிட போகிறோம் வந்துருக்கு. ஃபுல்லாக சாப்பிட்டு மாட்டேன். இங்கே போய் தூங்க வேண்டியதான் கைஸ். கைஸ் ஃபைனலாக ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கோக்கு குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகுது. தர்ணிகா தூங்கிட்டா. சாப்பிட்டு கை கழுகாமல் கூட தூங்கிட்டா. அந்தளவுக்கு மயக்கம் வந்துருச்சு சாப்பிட்டு. ஒரு பிளேட் ஃபுல்லாக இருந்துச்சு. நிம்மதியாக சாப்பிட்டாச்சு கைஸ். பெட்டுன்னு நினச்சி தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். தூங்கிட்டா கைஸ். சரி கைஸ், இப்போ நான் இங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறோம். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ்.